ஆகையினால இப்போ மோகன் யாதவ் அரசாங்கம் அதை கிட்டத்தட்ட 3,77,000 கிலோ கழிவுகளை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கான உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு எக்ஸலண்டா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 பெரிய ட்ரக்ஸில் இந்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் மாடல் அரசு யாருக்கான அரசு என்பதை அவருடைய அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது சிறுபான்மையினருக்கான அரசு, இஸ்லாமியர்களுக்கான அரசு, கிறிஸ்தவர்களுக்கான அரசு. ஆகவே இவங்க ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. சர்க்குலரில் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்துக்கும் இவர்களுக்கு கபர்ஸ்தானத்துக்கும் கண்டிப்பாக இடம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்துடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார். இடம் இருக்குங்கிறது வேற, இடம் கண்டுபிடித்து கொடுக்கணுங்கிறது வேற. அவர்களுடைய கோரிக்கை தேவைக்கு அதிகமாக இருக்குங்கிறது. மத்திய அரசு மும்மொழி கொள்கைன்னு சொன்னா, மும்மொழின்னு ஹிந்தின்னு சொல்லுதா? சொல்லல. அப்புறம் ஏன் மும்மொழியை வைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீங்க சார். கம்ப்யூட்டருக்கு, நெட்வொர்க், வைஃபைக்கு பணம் கட்டத்துக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லை சார். இல்லை, நீங்க அனுப்பினா உங்க நிர்வாகம் பணம் கட்டலை சார். இவ்வளவுதான் சார் இவர் நிர்வாகம். நாங்கள் நடத்துற சார் வைஃபைக்கு பணமே கட்டத்துக்கும் உங்க நிர்வாகம் தயாராகலைன்னா இந்த மாணவர்களை எப்படி சார்? அரசு பள்ளிகள் திராவிட பள்ளிகளாக இருப்பது எங்களுக்கு அச்சத்தை தருகிறது. ஏன்னா தேசிய பள்ளிகள்ல 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தேவை ஏற்பட்டால் ரீட்டைன் பண்ணி திருப்பி அவங்கள படிக்க வச்சு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லும் போது, நாங்கள் சத்தியமாக பண்ண மாட்டோம், அவனை முட்டாளாக தான் கொண்டு வருவோம்னு சொல்லும் போது, தேசிய பள்ளியை நான் ஆதரிக்கிறேன், தனியார் பள்ளியை ஆதரிக்கிறேன், திராவிட பள்ளி ஏன்னா தமிழ் பள்ளி அதிமுகவுக்கு அனுமதி இல்லை, பாமகவுக்கு அனுமதி இல்லை, சீமானுக்கு அனுமதி இல்லை, பாஜகவுக்கு அனுமதி இல்லை. அப்போ யாருக்கு அனுமதி? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதிர்கட்சியினுடைய எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆர்டிஐ போட்டு பார்க்க சொல்லுங்க, ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லுங்க. வள்ளுவர் கோட்டத்தினுடைய போராட்டங்கள் எல்லாமே அரசுல தான் முடிஞ்சிருக்கு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்முறை, நீதி கேட்டு போராடும் பாஜக மகளிரணி நிர்வாகிகளை வீட்டு காவலில் அடைத்த தமிழக போலீஸ். அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள் யாருக்கும் தத்து கொடுக்க மாட்டோம், அன்பில் மகேஷ் அலப்பறை. கோவை குனியமுத்தூரில் இந்து மயானத்தின் அருகே கபர்ஸ்தான் கட்ட முயற்சிக்கும் சுன்னத் ஜமாத் பள்ளி வாசலை கண்டித்து இந்து முன்னணி புகார். 40 ஆண்டுகளுக்கு பின் போபால் விஷவாயு கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றம், சைலண்ட் மோடில் காங்கிரஸ். அம்பேத்கர் தொடர்பான 5 இடங்களை பஞ்ச தீர்த்தமாக அறிவித்த மத்திய அரசின் தகவல்கள் இப்போது வைரல், காண்டாகும் எதிர்கட்சிகள். உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாடன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர், சொல்லுங்க சார். முதல் செய்தியாக தொடர்ந்து இந்த செய்தியை நம்மளே ஸ்ரீ டிவியில் ஒரு 3 நாளாக நம்ம எடுத்து விவாதிச்சுட்டு இருக்கோம் சார். இந்த பல்கலைக்கழக பாலியல் வன்முறை குறித்து அதற்காக எதிர்கட்சிகள் எல்லாமும் போராட்டம் தொடங்கியிருக்காங்க. தமிழக மக்களிடையவும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக களத்தில் நின்று மகளிர் ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக இன்று அறிவித்திருந்தாங்க. அந்த நிலையில தமிழக காவல்துறை அவர்களை வீட்டிலேயே போயிட்டு வீட்டு காவலில் வச்சு அந்த போராட்டத்தை தடுப்பதற்குரிய எல்லா முன்னெடுப்புகளையும் முன்னெடுத்திருக்காங்க. செய்தி எப்படி பாக்குறீங்க? மோசமான ஒரு பாசிச அரசு, அடக்குமுறை அரசு என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு. லட்சக்கணக்கான விவசாயிகள் அங்கே போராடினார்கள். அனுமதி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. சிஏஏக்கு எதிராக லட்சக்கணக்கானவர்கள் போராடினார்கள். அனுமதி கொடுத்தாங்க.
இந்த சட்டம் வந்ததுனாலவே அதை பாசிச கட்சி என்று சொன்னார்கள். அதுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இருந்தது. 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் போராட்டம் நடந்தது. டெல்லியில செங்கோட்டையில டிராக்டரை விட்டு இந்திய கொடிக்கு அவமரியாதை பண்ண முயற்சி செய்தார். ஆனா தமிழகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி பெண்களை அவமானப்படுத்துகிறது என்பதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு இவங்க தடையாக இருக்கிறார். சார், கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் விருகம்பாக்கத்தில் திமுக தொண்டர்கள் பெண் காவல் அதிகாரிகள்கிட்ட மட்டமா நடந்தாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் எப்ப பாரு அசிங்கமா பேசுவார் பெண்களை பத்தி. பெண்களை பத்தி தரக்குறைவாக பேசுவதும் அவர்கள்ட்ட தரக்குறைவாக நடந்து கொள்வதும் திராவிட ரத்தத்துல இருக்கு. நான் சொல்றேன், தமிழன் ரத்தத்துல அது கிடையாது. தமிழன் பெண்களை மதிக்கக்கூடியவன், தெய்வமா மதிக்கக்கூடும். ஏன்னா தமிழன் தானே கண்ணகியை தெய்வமா மதிச்சுட்டீங்க. ஆனா நீங்க கற்பு வேண்டாம்னு சொன்னவன் தானே திராவிடன். ஆகையினால பெண்களை மட்டமாக பண்ணுகிறார்கள் என்ற இவர்களுடைய அயோக்கியத்தனம் வெளியில் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இப்ப பாருங்க சார், வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் சார், பாரதிய ஜனதா கட்சி போராட்டம், தமிழிசை பண்ணாங்க, அரசு செய்யப்படுகிறார்கள். சௌமியா அன்புமணி அரசு செய்யப்படுகிறார்கள். சீமான் அரசு செய்யப்படுகிறார். அதிமுகவுக்கு அனுமதி இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு நகரத்துல சில இடங்கள் போராட்டத்துக்கு என்று நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. அதாவது எங்கனாலும் நீங்க போராட்டம் பண்ணிடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வந்துவிடும் என்பதால் நகர நிர்வாகம் காவல்துறையோடு இணைந்து சிட்டி போலீஸ் ஆக்ட் கொண்டு வந்து அதில் அங்கங்க போராட்டம் பண்ணலாம்னு, அதாவது மக்களுக்கு கோபம் வந்து போராட்டம் பண்ணுவதற்கு ஜனநாயக ரீதியாக அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணா கூட அரெஸ்ட் பண்றதா இருந்தால் யார் பாசிச கட்சின்னு கேட்கிறேன் நான். யார் பாசிச கட்சி? நான் சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன், ஒரு மீம்ஸ். நக்கீரன் கோபாலுக்கு உனக்கெல்லாம் மீச தேவையா, இன்னுமா இந்த திமுகவுக்கு நீ வந்து ஜால்ரா போட்டுட்டு இருக்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். காணாம போயாச்சு, நடிகர்கள் எல்லாம் காணாம போயாச்சு. கோவன் காணாம போய் ரொம்ப காலம் ஆச்சு. அவங்களுக்கு இந்த ஆட்சியில குறைகளே இல்லாம இருக்கு அவங்களுக்கு. ஆமா, அதாவது தமிழ்நாட்டை பத்தி அறிவு களஞ்சியமா தமிழ்நாட்டை மாத்தணும்னு சோதிகாம காணாம போயாச்சு. நினைச்சதெல்லாம் நெஞ்சு கொதித்து குதிக்கக்கூடிய ஜோதிமணி எந்த மணின்னு தெரியல, இப்ப எங்க இருக்குங்கன்னு தெரியல, எல்லாரும் காணாம போயாச்சு. அப்போ போராட்டம் பண்ற காலத்துல இன்னைக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, பாமக, சீமான். பாரதிய ஜனதா கட்சி மதுரையிலிருந்து, ஏன் மதுரை? கண்ணகி பூமி மதுரை. பெண்களுக்கு நியாயம் கேட்ட இடம் மதுரை. நீங்க தானங்க கண்ணகிக்கு செலவச்சீங்க. அங்க இருந்து ஒரு ஊர்வலம் நடத்துகிறார், நீதி கேட்டு நெடும் பயணம். நீதி கேட்டு நெடும் பயணம் வைகோ மட்டும்தான் நடத்துவாரா? பாரதிய ஜனதா கட்சி நடத்த கூடாதா? வைகோ சொல்றாரு, இந்த ஆட்சி நான் உயிரிடம் இருக்கும் வரை இந்த ஆட்சி. சரி, கவுந்து போச்சுன்னா இருப்பீங்களா மாட்டீங்களா மிஸ்டர் வைகோ? இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும்ல. கவுந்து போனா இருப்பாரா, இருக்க மாட்டார்? பதில் சொல்றவரு நான் இருக்கும் வரை. அடே, யாரு நீ இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரோ அவர் வாரிசுன்னு சொல்லிட்டு தாயா கட்சியை ஆரம்பிச்ச? பேச மாட்டேங்கிறார். டெல்லியில ஜந்தர் மந்தர் மைதானத்துல, அந்த மைதானத்துல மைதானம் காலியாக இருந்தால் போதும், போலீஸ் அனுமதியே வேண்டாம், நீங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கூட்டம் நடத்தலாங்க. அப்படி அதுக்குதான் அந்த இடமே.
மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக கொடுக்க, எப்படி பார்க் ஒரு இடம் இருக்கு, பீச் ஒரு இடம் இருக்கோ, அப்படி ப்ரொட்டஸ்டுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. டெல்லி போலீஸ் ஆக்டில் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா யாரையும் கைது பண்ண முடியாது. காங்கிரஸ் கைது பண்ண போனாங்க ராம்தேவ் பாபா. இன்னைக்குமே காங்கிரஸ் தான் இந்த அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணுவாங்க. அதே ராம்லீலா மைதானத்தை கைது பண்ண போனாங்க. டெல்லி போலீஸ் ஆக்ட் படி அந்த மைதானம் போராட்டத்துக்கான மைதானம். அங்க அந்த அன்னைக்கு எதுவுமே இல்லை, எழுதி கொடுத்தா போதும் நாங்க போராட்டம் பண்ண போகிறோம்னு போலீஸ் புக்கில் போயிடும். இன்னொரு இல்லை நீங்க போக முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அனுமதி வேண்டாம், அனுமதி தகவல் கொடுத்தா போதும். இங்க அனுமதியே கொடுக்கறது இல்லை சார். போராட்டத்துக்குன்னு ஒரு 7 இடம் 8 இடம் சென்னையில வைத்துக்கொண்டு அப்ப என்ன பாசிச அரசு சார்? இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்துக்கு திமுக அனுமதி கொடுத்ததா? ஒரே ஒரு போராட்டத்துக்கு, அதை சொல்லுங்க முதல்ல. அதிமுகவுக்கு அனுமதி இல்லை, பாமகவுக்கு அனுமதி இல்லை, சீமானுக்கு அனுமதி இல்லை, பாஜகவுக்கு அனுமதி இல்லை. அப்ப யாருக்கு அனுமதி? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எதிர்கட்சியினுடைய எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆர்டிஐ போட்டு பார்க்க சொல்லுங்க, ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லுங்க. வள்ளுவர் கோட்டத்தினுடைய போராட்டங்கள் எல்லாமே அரசுல தான் முடிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு போராட்டத்துக்கு வள்ளுவர் கோட்டத்தை நீங்க வைக்க? நீங்க அப்புறம் வள்ளுவரே எதுக்கு பேரறிவு சிலை? அதான் அடுத்த அயோக்கியத்தனம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, அறிவாலயத்துல அறிவு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆகையினால இன்னொரு இடம் நீங்க பேரறிவுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடையாள அழிப்பு. ஸ்டாலின் போகிறார், வள்ளுவர் முனைக்கு செல்கிறேன். அதுக்கு பேர் குமரிமுனையா? அதுக்கு பேர் குமரிமுனை. வள்ளுவர் முனைக்கு செல்கிற என்ன வரலாற்று அயோக்கிய தெரிவு பாருங்க. அதுக்கு வள்ளுவர் முனைக்கு என்னைக்கு பேர் வந்தது? ஆண்டாண்டு காலமா, 1000 காலமாக அது குமரிமுனை. நீங்க சிலை வச்சுட்டா அது வள்ளுவர் முனையா? வள்ளுவர் முனைக்கு செல்கிறேன் அப்படின்னா அவ்வளவு வரலாற்று தெரிவு. பெண்களை அயோக்கியத்தனமாக நடத்துறது, எதிர்கட்சிகளை அடக்குமுறை கொண்டு அமுக்குவது, இது எல்லாம் திமுகவுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கு. அநேகமாக இந்த முறை திமுக மீண்டும் வெற்றி பெற்று வரும் வாய்ப்பு இல்லை என்றுதான். அதாவது எங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்கிறது, ஜெயிச்சிருவோம், மற்றவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு ஏதோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி நினைத்தவர்கள் யாரும் சரித்திரத்துல வெற்றி பெற்றதில்லை. திமுகவும் வெற்றி பெறப் போவதில்லை. அதுதான் செய்தி. அடுத்த செய்தியாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் 500 பள்ளிகள், தனியார் பள்ளிகளின் சமூக நீதி பங்களிப்பில் அவங்களுக்கு இதை மேனேஜ் பண்ண போறாங்க அப்படி என்று அவர் சொன்னதாக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கே பாலகிருஷ்ணன் ஒரு குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தாரு. அதை மறுத்து கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு? அரசு பள்ளிகள் எங்கள் பிள்ளைகள், அவர்களை நாங்கள் தாரை வார்த்திட மாட்டோம் யாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. அரசு பள்ளிகளை சீரமைப்பதற்காக 500 சொச்சம் கோடி ரூபாய் நிதி வசூல் செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு, அது அரசுகிட்ட இருக்கா தனியார்கிட்ட இருக்கா சார்? தனியார். அதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் தனியார்கிட்ட தானே கொடுத்துருக்குறீங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ தனியார்கிட்ட கொடுக்கறது பாவம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க ஈபி என்ன பண்ணிருக்கிறீங்க? அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளாக இருக்க வேண்டும், தனியாருடைய பங்களிப்போடு அப்படின்னு நீங்க நினைச்சா அதுல ஒன்றும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். நீங்க சமச்சீர் கொண்டு பள்ளியை எப்படி கெடுத்துட்டீங்கன்னு தெரியும். நீங்க அரசு பள்ளிகள் எங்கள் பள்ளிகள்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு மகாவிஷ்ணு பேசினான்னா மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணிருங்க, அவனை நல்ல கருத்து போயிடக்கூடாதுன்ட்டு. அரசு பள்ளிகள் திராவிட பள்ளிகளாய் இருப்பது எங்களுக்கு அச்சத்தை தருகிறது.
ஏன்னா தேசிய பள்ளிகளில் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தேவை ஏற்பட்டால் ரீட்டைன் பண்ணி திருப்பி அவங்கள படிக்க வச்சு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லும்போது நாங்கள் சத்தியமாக பண்ண மாட்டோம், அவனை முட்டாளாக தான் கொண்டு வருவோம்னு சொல்லும்போது தேசிய பள்ளியை நான் ஆதரிக்கிறேன், தனியார் பள்ளியை ஆதரிக்கிறேன், திராவிட பள்ளி ஏன்னா தமிழ் பள்ளின்னு நான் சொல்ல மாட்டேன், திராவிட பள்ளியை நான் ஆதரிக்கவில்லை. ஏன்னா ஒரு முட்டாள் கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் நினைத்தால்தான் அந்த பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள், நாங்கள் தாரை பார்க்க மாட்டோம்னு சொல்லணும். ஆல் பாஸுக்காக சொல்றீங்க, 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு சொல்றது. அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு, 500 நாங்க சொன்னது இவர் தப்பா சொல்லிட்டாரு பாலகிருஷ்ணனுங்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திடீர்னு எதிர்த்து பேசியிருக்கதே ஆச்சரியம். ஏன் பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. அவர் பேசிவிட்டாரு, ஒரு பதில் சொல்றாரு, பதிலோட நின்றுருவாங்க. இதுக்கு மேல கம்யூனிஸ்ட் கட்சிகளால் மிரட்டலாம் முடியாது. அது அடிமை ஓலை எழுதி கொடுத்துருக்கிறார். அப்புறம் சொல்றாரு 32,000 ஆசிரியர்களுக்கு நாம சம்பளம் கொடுத்தோம், ஒரு சம்பளமும் இவங்க கொடுக்கல. சார் இந்த பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் கல்விக்கு, சிறப்பான கல்விக்கு மத்திய அரசு குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்க ஆசிரியர் போட்டா மத்திய அரசு ஸ்பான்சர் பண்ணும். இப்போ ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஆசிரியர் சம்பளம் கூட மத்திய அரசு தான் கொடுக்குதுன்னு தெரியுது. கேரளால என்ன பண்றாங்க, அது அவங்களுக்கு அந்த ஒரு 10,000 ரூபா கொடுத்தா போதாதுங்கிறத மாநில அரசு ஒரு 10,000 ரூபா போட்டு 20,000 ரூபாயில அவங்கள ஃபுல் டைமரா ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. மத்திய அரசு நிதி கொடுத்தும் மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. என்னன்னா அதுல மாநில அரசு கொடுக்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, அந்த டிடிபி ஆபரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல கம்ப்யூட்டர்ல, அவங்கள கொண்டு கம்ப்யூட்டர் வகுப்பு எடுக்க சொல்லி சம்பளத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவர்கள் கம்ப்யூட்டர் பயிற்றுவித்த ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை. இதுதான் யோக்கியத்தனம். அதுக்காகத்தான் கம்ப்யூட்டர் படித்த பட்டதாரி ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவதுங்க, சமக்கர சிக்ஷா தான் இந்த கம்ப்யூட்டருக்கான விஷயம். அடுத்தது கட்டாய கல்வி திட்டத்தில் மத்திய அரசு எங்களுக்கு பணம் தரவில்லைங்கிறாங்க. கல்வித்துறை செயலாளர் நந்தகுமார் IAS, மத்திய அரசனுடைய பணம் வந்து விட்டது, மாநில அரசு பங்கு தான் வரலன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. பொய் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி, அவர்கிட்டருந்து வர்ற மொழிகள் எல்லாம் பொய் மொழிகள் தான். பொய்யா மொழிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. பொய்மொழி அன்பில் மகேஷ் அப்படின்னு பேர் வைக்கலாமே தவிர மாற்றி பொய்யா மொழின்னு பேர் வச்சுட்டாங்க. நாங்கள் மத்திய அரசை நாங்கள் பணமே தரவில்லை, இருந்தாலும் நாங்கள் பணத்தை போட்டு, எங்க சார் நீங்க பிச்சை தான் சார் எடுக்கிறீங்க. உரிமையை கேட்டோம், அதை கேட்டோம், இதை கேட்டாலும் பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்க உரிமையை நான் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மத்திய அரசு மும்மொழி கொள்கைன்னு சொன்னா, மும்மொழின்னு ஹிந்தின்னு சொல்லுதா? சொல்லல. அப்புறம் ஏன் மும்மொழியை வைக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள். சார், கம்ப்யூட்டருக்கு, நெட்வொர்க் வைஃபைக்கு பணம் கட்டத்துக்கும் உங்கள்கிட்ட பணம் இல்லை சார். இல்லை, நீங்க அனுப்பினா உங்க நிர்வாகம் பணம் கட்டல சார். இவ்வளவுதான் சார் இவர் நிர்வாகம். நாங்கள் நடத்துற சார், வைஃபைக்கு பணமே கட்டத்துக்கு உங்க நிர்வாகம் தயாராகலைன்னா அந்த மாணவர்களை எப்படி சார் கவனிக்கும்? நாங்கள் அவர்களை கவனித்துக் கொள்வோம், தத்தெடுக்க விடமாட்டோம், தத்து கொடுத்து விட மாட்டோம். கொள்கைக்காக முதல்ல பணத்தை ஒழுங்கா கட்டுங்க சார், அப்புறம் நீங்க பத்துங்க. நீங்க பணம் கட்டினா தானே சார் நீங்க மாணவர்களை நல்லா சார் 3 வேளை சோறு போட்டு நல்லபடியா மண்டத்து பார்த்தா தானே பிள்ளைய நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கையே எங்களுக்கு வரும். சின்ன குழந்தை யூரின் இல்லாம ரோட கிராஸ் பண்ணும் போது அடிபட்டு செத்தது தமிழ்நாட்டில் தானே சார், வேற எந்த மாநிலத்துல? அதனால முதல்ல பொய்மொழி அன்பில் மகேஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும். அதை பண்ணிட்டு அவர் என்னன்னாலும் பேசட்டும். நான் மத்திய அரசுக்கு சவால் விடுகிறேன், மாநில அரசுக்கு சவால் விடுகிறேன். மக்களை முன்ன குழந்தைகளை நல்லா படிக்கிற குழந்தைகளா கொண்டு இந்த கல்வியவே மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லியிருக்காரு சார்.
சார் மத்திய அரசு மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு கொண்டு கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போகும்போது திமுக தான் சார், திமுக காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தது. என்ன திடீர்னு சொல்றாங்க இத்தனை வருஷம் சொல்லாம? பாஜக வந்த உடனே மாநில அரசு மத்திய அரசுல இருந்து வெளியில வரணுங்கிறாங்களா? அப்ப காங்கிரஸ் நல்லா வச்சிருந்ததுங்கிறாங்களா? இந்திரா காந்தி இவங்கள சார், இந்திரா காந்தி இவங்களை எமர்ஜென்சியில அடிச்சு தோலை உரிச்சாமா, அதுகிட்ட போய் வெக்கம் இல்லாம நாய் மாதிரி இப்படியே வாழாட்டிட்டு இருக்கிறாங்க. சோனியா காந்தி இவங்க கூட்டணி இவங்க ஆள் கனிமொழியை ராஜாவையும் உள்ளதுக்கு போடும்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. சுயமரியாதையே இல்லாம காங்கிரஸ் காலில் விழுந்து கொண்டு நாங்க மத்திய அரசு மாநில அரசுன்னா பேசுவார்கள் என்றால் இவர்களோட அஜெண்டா வேற ஏதோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அடுத்த செய்தியாக கோயம்புத்தூர் மாவட்டம் சார், குனியமுத்தூர் குளத்துப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் சுன்னத் ஜமாத்துன்னு ஒன்று இருக்குது. அது ஹிந்துக்கள் இருக்கிற மயானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கபஸ்தான் கட்டுறதுக்கான முயற்சியை முன்னெடுக்கிறாங்க. இது இந்து முன்னணிக்கு தெரிய வருது. இந்து முன்னணி இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போராட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட மாடல் அரசு ஹிந்துக்களுக்கான அரசு இல்லை, அதை நாம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசு என்பதை அவருடைய அமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது சிறுபான்மையினருக்கான அரசு, இஸ்லாமியர்களுக்கான அரசு, கிறிஸ்தவர்களுக்கான அரசு. ஆகவே இவங்க ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. சர்க்குலர்ல அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டத்துக்கும் இவர்களுக்கு கபர்ஸ்தானத்துக்கும் கண்டிப்பாக இடம் கண்டுபிடித்து கொடுக்க வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை என்று சொல்லி இருக்கிறார். இடம் இருக்குங்கிறது வேற, இடம் கண்டுபிடித்து கொடுக்கணுங்கிறது வேற. அவர்களுடைய கோரிக்கை தேவைக்கு அதிகமாக இருக்குங்கிறது வேற. ஆகவே இவர்கள் இடம் கண்டுபிடித்து கொடுக்கணும்னு சொல்லும் போது இதுதான் எங்கள் இடம்னு தைரியமா முஸ்லீம்கள் சொல்லுகிறார்கள். அவருக்கு தோன்ற இடத்த அவங்க காட்ட முடியும். ஆமா, வக்ஃபோர்டு சொல்ற மாதிரி தானே. நீங்க இதுதான் என் இடம்னு முஸ்லீம் சொன்னா அது வக்ஃபோர்டு இடம், இதுதான் என் கபர்ஸ்தான் சொன்னா மாநில அரசு வாய்ப்பதின்னு இருக்க போகுது, முடிஞ்சு வச்சு. ஆகையினால அவர்கள் எந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள்? அமைதியா இருக்கணுமா இல்லையா சமுதாயத்துல? அதனால அடுத்தவங்கிட்ட வம்பு போகணும், அப்பதான் அமைதி வரும். அதனால இந்துக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்துக்களுடைய மயானத்து பக்கத்துல போய் கபர்ஸ்தான் வைக்கணும். அதுக்கு பேர் சமூக நீதி இல்லை, சமநீதியும் இல்லை. அவரவர்கள் அவரவர்களுக்கான இடத்துல இருக்கிறது தான் சமூக நீதி, சமநீதி. ஆனா திராவிட அரசு அப்படி இல்லை. ஆகையினால அவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கிறது, தைரியமாக பேசுகிறார்கள். இது சமூக நல்லெண்ணத்துக்கு இல்லை. இப்படி நடக்கும் போதுதான் இந்துக்களுக்கு உண்மை புரியும். இந்துக்களுக்கு உண்மை புரியும் போது திராவிட மாடல் அரசு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்த செய்தியாக போபால் கசிவு. இது நாட்டையே உலுக்கிய ஒரு விபத்து. 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியானாங்க. பலர் அங்கஹீனம் அடைந்தார்கள். பலருக்கு இன்னும் வேறு விதமான வியாதிகள் தொற்றி கொண்டது சார். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விபத்து. ரயில்வே மென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நெட்டில் சீரியஸாகவுமே இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது சார். அந்த கசிவு இத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கு நடைபெற்று சுமார் 3,77,000 கிலோ அந்த கழிவை மத்திய அரசு பாதுகாப்போடு அது அகற்றுவதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்குதுன்னு செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மத்திய பிரதேசத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மோகன் யாதவ் சிஎம்மாக இருக்கிறார். ஏற்கனவே சிவராஜ் சிங் சௌஹான் பல ஆண்டுகள் சிஎம்மாக இருந்தார். கடந்த 20 ஆண்டுகளாகவே பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி இருக்கு. இது கிட்டத்தட்ட நடந்து 40 ஆண்டு ஆயாச்சு. காங்கிரஸ் இருந்த 20 ஆண்டுகள் என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. கோர்ட்டில் வழக்கு இருந்தது, அது இருந்தது என்றாலும் கூட இந்த போபால் விஷவாயு கசிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் நிதியை காங்கிரஸ் கவர்மெண்டால கொண்டு கொடுக்க முடியல.
அதாவது இந்த விபத்து நடந்து 20 வருஷமும் அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க சார். அடுத்தடுத்து வேற வேற காரணத்துக்காக. இப்போ போபால் நடந்த போது அந்த போபாலினுடைய அந்த யூனியன் கார்பைனுடைய அதிகாரியா இருந்த ஆண்டர்சனை தன்னுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஹெலிகாப்டர்ல டெல்லியில கொண்டு போய் விட்டுட்டு வந்தது அர்ஜுன் சிங் என்று சொல்லப்படுகிறது. அன்னாளைய சிஎம். அந்த ஆள் தான் பின்னால ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த ஆள் தான் கல்வியில திருப்பி, அதாவது காங்கிரஸ் கட்சியிலே கல்வித்துறை அமைச்சரா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாட்டை கல்வியை குல தோண்டி புதைச்சாங்க. அதில் அர்ஜுன் சிங்கும் ஒரு ஆள். ஆகையினால இப்போ மோகன் யாதவ் அரசாங்கம் அதை கிட்டத்தட்ட 3,77,000 கிலோ கழிவுகளை அப்புறப்படுத்தணும்னா அதுக்கான உங்களுக்கு விஞ்ஞான ரீதியான பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பை எக்ஸலண்டா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 பெரிய பெரிய ட்ரக்ஸில் இந்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல கொண்டு போய் ரீசைக்கிளிங்காக ஏற்பாடு பண்ண மறுசுழற்சி முறைக்கு. அதிர்ஷ்டவசமா அர்பன் நக்சல் மத்திய பிரதேசத்தில் குறையா இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி, தெலுங்கானாவில் இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அங்கே இல்லை. காங்கிரஸ் கட்சி கத்தணும்னு நினைச்சது கத்தி இருக்கு, ஆனா ரொம்ப கத்த முடியலை. இன்னைக்கு அங்க மத்திய பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி இருப்பதனால பாதுகாப்பாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்த விஷக்கழிவுகள் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்படுகிறது. இது உலகத்துக்கு ஒரு பாடம். அதாவது இவ்வளவு லட்ச விஷக்கழிவுகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த இந்தியாவில் தொழில்நுட்பம் இருக்கிறது. அதை வெற்றிகரமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசு கையாள்கிறது. இது உலகத்துக்கு ஒரு பாடம். அதுக்காக இந்த அரசாங்கத்தை பாராட்ட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஐயோ எங்கள் ஊர் பக்கத்தில் வாரீங்களே, உங்கள் ஊர் பக்கத்தில் வாரீங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். உள்ளூரில் தூண்டி விடுவார்கள். ஆனால் இது போக போக சரியாகிடும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்றைய நிறைவு செய்தியாக, பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எப்பொழுதுமே அரசியலில் பேசுபொருளாகவே இருக்கக்கூடியவர், அரசியல் கட்சிகளிடையே பேசுபொருளாகவே இருக்கக்கூடியவர். இப்போ அவருக்கு எந்த அரசு அவரை அதிகமாக கௌரவித்தது, உண்மையில் கொண்டாடியது, அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகளை எல்லாம் கிடைக்க செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அது காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கக்கூடிய வாதம் அரசியல் கட்சிகளிடையே நடந்து கொண்டே இருக்கும் சார். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே பாஜக அரசு பஞ்ச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய 5 விதமான மெமோரியலை டாக்டர் அம்பேத்கர்களுக்காக பாஜக அரசு தான் முன்னெடுத்து அதுக்கான எல்லா பணிகளையுமே நிறைவு செய்து அதை ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னமாக ஆக்கியிருக்கு. அது இப்போ மீண்டும் சமூக வலைதளங்களில் இப்போ தொடர்ந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? அம்பேத்கர் 370 வேண்டாம் தான் சொன்னார். காங்கிரஸ் என்ன செய்தது? இதான கேள்வி. அம்பேத்கர், டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி 2 பேர் தான் காங்கிரஸ் இல்லாத சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்தில், நேருடைய முதல் அமைச்சரவையில். ஏன் அவர்கள் அரசாங்கத்தில் அமைச்சர்களானார்கள்னா காந்தி விரும்பினார். வெறும் இது காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கமாக மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சியினுடைய குரலும் அரசாங்கம் நேஷனல்னு வந்தால் எல்லாரும்னா காந்தி விரும்பினார். எங்கன்னா காந்தி மேலே எனக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் கூட. ஆகவே அம்பேத்கரையும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார்கள். ஆனால் அமைச்சரவையில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியால் நீடிக்க முடியவில்லை, அம்பேத்கரால் நீடிக்க முடியவில்லை. காரணம் என்ன? நேரு அவருடைய அமைச்சரவையில் தன்னுடைய விருப்பத்தை திணித்தார். அதிகாரிகளை கொண்டு அமைச்சர்களை பைபாஸ் பண்ண வச்சார், அவமரியாதை பண்ணார். இவ்வளவுதான் நேருடைய ஜனநாயகம். நேருக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆகையினால ஷியாமா பிரசாத் முகர்ஜி வெளியில வந்தார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி வெளியில வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த நேரு லியாகத் அலி கான் பேக்ட். அம்பேத்கர் வெளியில வந்தார். அம்பேத்கர் வெளியில வரும்போது நான் ஏன் வெளியில வந்தேன் என்பது பத்திரிகையாளருக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு ஒரு பிரஸ் நோட்டு கொடுக்கிறார். நல்லா பாருங்க. ஏனென்றால் அவர்கள் நானும் வெளியில விருப்பப்பட்டு வெளியில வந்துட்டேன் நினைச்சிடக்கூடாது. என் மீது அப்ரஷன் இருந்தது, என் மீது மாற்று பார்வை இருந்தது, என் மீது ஆதிக்கம் இருந்தது என்பதையெல்லாம் அந்த கடிதத்திலே அவர் பதிவு செய்கிறார்.
அப்ரஸ் பண்ணியிருக்கிறது யாரா இருக்கும்? நேரு தானே. ஆதிக்கம் பண்ணது யாரா இருக்கும்? நேரு தானே. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இன்னும் பல இடத்துல சொல்றார், பொறுப்பான பல இடத்துல எனக்குத்தான் அந்த தகுதியான இருந்து என்னை தவிர்த்து விட்டு என்னுடைய ஜாதி காரணமாக வேறு ஒருவர்களை நேரு அப்பாயின் பண்ணிட்டார் என்பதை நேரடியாக சொல்லுகிறார். அவர் எனக்கு எல்லா தகுதியும் இருந்து நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்பதை சொல்லுகிறார். அம்பேத்கர் எலெக்ஷன்ல நிற்கிறார் மும்பை. அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேருகிறது. டாங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் டாங்கே சொல்லுகிறார், நாங்க காங்கிரஸ் கூட, அதாவது நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்தாலும் சேருவோமே தவிர அம்பேத்கரை ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்றாரு. அதே வார்த்தையை நேரு சொல்லுகிறார். இனி கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது, காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது. என்ன பண்ணீங்க நீங்க? அவரை தோற்கடித்தீர்கள். எலெக்ஷன்ல தோற்கடித்த கட்சி அன்னைக்கு அம்பேத்கருக்காக வேலை பார்த்தது. இன்னைக்கு பாரதிய ஜனதா, அதாவது நேரடியாக அரசியல் இல்லை என்றாலும் சங்கத்துடைய பிரச்சாரக் INTUCTயே போய் பயிற்சி எடுத்தவர், பாரதிய மசூர் சங்கத்தை ஆரம்பித்தவர், கிசான் சங்கத்தை ஆரம்பித்தவர், சுதேசி ஜாகரன் மஞ்ச ஆரம்பித்தவர் மான்ய தெங்கடே அவர்கள், தத்துவப்பன் தெங்கடே அவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் ஆதரிக்கிறார். ஆமா, முழுக்க முழுக்க பாரதிய ஜனசங், அதாவது அம்பேத்கரை ஆதரித்து, அப்படிதான் சொல்ல. சங்கத்தினுடைய முகாம்களுக்கு அம்பேத்கர் வந்திருக்கிறார். அதனால யாரு பண்ணினா அப்படின்னா அம்பேத்கரை அவமரியாதை செய்தது காங்கிரஸ். சரி, மரியாதை செய்ததா? அதுவும் செய்யல. அவமரியாதை செய்தவங்க எப்படி மரியாதை செய்வாங்க? 5 பூமி, அவருடைய ஜென்ம பூமி, பிறந்த இடம், அவருடைய தீக்ஷா பூமி, படித்த இடம், அவர் வாழ்ந்த இடம், அவர் மறைந்த இடம், அவருக்கு எரியூட்டப்பட்ட இடம். அதாவது மத்திய பிரதேசத்தில் பிறந்து, லண்டனில் படித்து, டெல்லியில் அமைச்சராகி, மகாராஷ்டிராவில் டெல்லியில் இறந்து மகாராஷ்டிராவில் புதைக்கப்பட்டு, மகாராஷ்டிராலேருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதனால அந்த 5 இடங்களையும் பஞ்சதீர்த்தம் என்று அனௌன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் தான் பண்ணிது. நடுவில் காங்கிரஸ் ஆட்சி வந்த போதெல்லாம் அதை தூக்கி குப்பையில போட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டாங்க. இன்னைக்கு அம்பேத்கரை பிடிச்சி கான்ஸ்டியூஷன்ங்கிறாங்களே, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அப்படி தூக்கி காமிக்கிற கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனே கிடையாது. அது இந்திரா காந்தியினுடைய கான்ஸ்டியூஷன். எமர்ஜென்சியில செக்குலரிசம் சோசியலிசத்தையும் சேர்த்தது இந்திரா காந்தி. இவங்க தூக்கி பிடிக்கிற கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை பார் அப்படின்னு இவங்க தூக்கி கொடுக்கறதே அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் கிடையாது. அதுவே மகா பெரிய பொய். அதை தான் திருமாவளவன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. திருமாவளவன் என்ன பண்ணாரு? அம்பேத்கருக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியால கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலை ஒரு மசூதி பக்கத்தில் இருக்கு, அதை எடுக்கிறார்கள். எங்க பக்கத்துல சிலை இருக்கக்கூடாதுங்கிறார்கள். ஊரெல்லாம் அம்பேத்கர் சிலை எடுத்தா சண்டை போடுற திருமாவளவன் கையை கட்டி வாயை பொத்தி சாமி சரியாமி அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. இதான் திருமாவளவனுக்கு செய்ய மரியாதை. எங்களுக்கு செய்ய மரியாதை அந்த ஆளுக்கு. பார்லிமெண்ட் கத்துறாரு, எவ்வளவு அசிங்கமா கத்துறாரு. ஏதோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் பொறுப்புங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கு. பகல் வேஷம் போடுறதுங்கிறது இவங்க. அம்பேத்கருக்கு வேற என்ன மரியாதை செய்தாங்க? திமுக தான் மரியாதை செய்ததா? 1000 முறை அம்பேத்கர் பேர் சொல்லுவோம்னு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சொல்லி விசிகா அதெல்லாம் வேண்டாம் சார். அதான் சொல்லுவார்ல, ராமர் கோயில் பேரை சொல்லுவோம் கோயிலை இடிப்பாங்கிற மாதிரி. இவர் அம்பேத்கருக்கு எதிரிகள்ங்கிறேன். அம்பேத்கருக்கு எதிரிகள். நீங்க பௌத்த மதத்தை ஆதரித்தால் இலங்கையை ஆதரிச்சிருவீர்களா? ஆதரிக்க மாட்டீங்கல்ல. தமிழரை கொன்று எடுத்த போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கூட்டத்தை கூட தானே இருக்கீங்க. அப்புறம் நீங்க அம்பேத்கருக்கு என்ன பண்றீங்க? அம்பேத்கருக்கும் ராமசாமி நாயக்கருக்குமே சம்பந்தம் கிடையாது சார். 2 சமகாலத்துல தானே வாழ்ந்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டீங்கன்னு எங்கேயாவது சொல்லுங்க. ராமசாமி நாயக்கருக்கும் முஸ்லீம் லீக்குமே சம்பந்தம் கிடையாது சார். இவர் போனார் சார் ஜின்னாவை பார்க்கறதுக்கு. எங்களுக்கும் தமிழ்நாடுக்கு சப்போர்ட் பண்ணா ஜின்னா இவர் பார்த்து போயிட்டு வாயா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. வெக்கம் இல்லாமல் திரும்பி வந்தவங்க தாங்க இவங்க.
சரித்திரம் இருக்கா இல்லையா? அதனால இவர்கள் யாரும் புரட்சியாளர்கள் கிடையாது. இவர்களுக்கும் சமூக புரட்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. சமூக புரட்சி யாராவது செய்திருந்தா அமைதியான முறையில் செய்திருக்கிறது RSS பேரியக்கம். 100 வருஷம் ஆயிருக்கு. இவர்களெல்லாம் அரசியல் சமூக பற்றாளர்களை தவிர சமூக புரட்சியாளர் இல்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கருக்கு என்னென்ன செய்ததுன்னு பட்டியலிடப்படுகிறது. அது எதுவுமே சொல்லுங்க சார். அவங்கள சும்மா இப்படியே அம்பேத்கரை வச்சு காமிக்க சொல்லாது. இன்னைக்கு அந்த உண்மை, அதாவது ஒரு விஷயத்த நம்ம ராகுல் காந்திக்கு நன்றி சொல்லணும். நான் எப்போதுமே அதான் சொல்லுவேன். தப்பா எதையாவது ஒன்று ரேக்கப் பண்ணிடுவார், அதில் பிஜேபி கோல் போட்டு போயிடும். அதனால ராகுல் காந்தி நீடிக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி என்ன மக்களுக்கு செய்தது என்று தெரிய வேண்டும் என்றால் ராகுல் காந்தி நீடிக்க வேண்டும். அப்படித்தான். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாஸ்கர். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீ.